வணக்கம். இது தை அமாவாசை அன்னைக்கு எடுத்த ஒரு வீடியோ. தம்பி உங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு 8:30க்கெல்லாம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கிச்சனெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டை மொழி விட்டு போர்ட்டிக்கோலாம் வந்து கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் 9:30க்கு மேலே தான் தை அமாவாசைக்கு சமைக்கவே ஆரம்பித்தேன். இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலலாம் புதன்கிழமை சனிக்கிழமையில வந்துச்சுன்னா 2 வேலையாக இருக்கும். ஏன்னா திங்கக்கிழமைக்கு செவ்வாய்க்கிழமைக்காக எல்லாம் மொழி விட்டுருப்போம், வெள்ளிக்கிழமைக்கு வியாழக்கிழமைக்கு எல்லா வேலையும் வந்து மொழி விட்டுருப்போம். ஆனால் சனிக்கிழமை வரப்போ மறுபடியும் செய்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு இன்றைக்கும் ஆச்சு. ஏன்னா நான் வந்துட்டு எனக்கு ஒரு சாமி கும்பிட்றேன் அப்படின்னா அந்த அன்னைக்கு வந்து மொழி விட்டு இல்லை அதுக்கு முன்னத்த நாள் மொழி விட்டுருந்தா தான் ஃபுல்ஃபில்லாக சாமி கும்பிட்ற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அது இல்லாமல் அமாவாசைக்கு வந்து இந்த மாதிரி தான் செய்யணும் சொல்லுவாங்க. அதனால நான் இப்படி ஃபாலோ பண்றேன். ஹவுஸ் ஓனர் வீட்ல இருக்கிற வரைக்கும் அவங்க வீட்ல வந்துட்டு இந்த புடி துணியில இருந்து மேட்ல இருந்து எல்லாத்தையுமே மாத்துவாங்க. நான் எனக்கு அதுவே பழகிருச்சு அப்படிங்கறனால நான் இப்ப வரைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன். எல்லாமே அவங்க மனசை பொறுத்து தான். அது மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறவங்களுக்கு மூட நம்பிக்கை தான். இது ஒரு நம்பிக்கையா செய்யும்போது இதுக்கான பலன் கண்டிப்பா இருக்கும். எனக்கு மெயினா கோலம் போடக்கூடாது. 4 பசங்க இருந்தாலுமே தனித்தனி குடித்தனம் போயிட்டாங்க அப்படின்னா 4 பேர் வீட்லயுமே பாத்தீங்கன்னா படையல் போடணும். இங்கே அமாவாசை சமையல் பாத்தீங்கன்னா வெண்பூசணிக்காய் சாம்பார், ரசம், உளுந்து வடை, பாயாசம், பொரியல், வாழைக்காய் வறுவல் வச்சிருந்தேன். அப்பளம் அந்த காக்காக்கு வச்சுட்டு மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்துட்டு நாங்க சாப்பிட உட்காந்துட்டோம். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.